பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog வித் அ ரெசிபி. இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரலாக பேத்துக்கொண்டிக்கிற இந்த பன் பிட்ஸான்னு சொல்கிற ரெசிபியை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரெசிபிக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு ஹெனா ஒர்க் இது. நான் லாஸ்ட் vlogல ஒரு ப்ரைடல் ஹெனா காட்டினேன். அந்த பிரைட் ஹோம் கமிங் ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி மருவ ஹெனா போடுறதுக்கு வந்திருந்தாங்க. இது நான் போட்ட மொரோக்கன் டிசைன். ஸோ உங்கள் யாருக்காலும் வேண்ட ஹெனா சர்வீசஸ் வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஹெனா போட்டுக்கொண்டே டிவி ஆன் பண்ணோடனே இந்த கார்ட்டூன் போச்சு. ஸோ எதர்ச்சியாக நாங்களும் இந்த கார்ட்டூன் அப்படியே பார்த்துக்கொண்டே ஹெனா போட்டோம். டைம் போனது எங்களுக்கு விளங்கல. யார் யாருக்கெல்லாம் இந்த கார்ட்டூன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 90s கிட்ஸ்ன்றால் டெஃபினட்டாக இந்த கார்ட்டூனை பார்த்துப்பீங்க. ஹெனா ஒர்க் குயிக்காகவே முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் அது ஒரு சின்ன டிசைன் தான். அட் த சேம் டைம் மொரோக்கன் டிசைன்னால். ஸோ எப்போயுமே எனக்கு போரிங்காக ஃபீல் பண்ணக்கூட நான் டெரஸில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் நான் இந்த ரீல்ஸை மறுவனையும் கண்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபியை பார்க்கக்குள்ளே நினச்சேன் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி மறுவன் கண்டோடனே ஓகே இன்றைக்கே ட்ரை பண்ணிவிடுவோம்னு டிசைட் பண்ணினேன். ஹீல்ஸ் எங்கள் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஆகிக்குது. ஒரு குயிக் வாக்லேயே ஹீல்ஸுக்கு போய்த்துடலும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு எக்ஸப்ட் த பன். ரெசிப்பியில் பாவ் பாஜி பன் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பாவ் பாஜி பன் கிடைக்காதனால இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஃப்ரெஞ்ச் ப்ரெட் யூஸ் பண்ணினேன். நான் இப்போவே செய்யணும்னு டிசைட் பண்ணனால கீல்ஸில் ஃப்ரெஞ்ச் ப்ரெட் இருக்குது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அங்கே. அதனால் நான் கீல்ஸுக்கு போய்த்தே பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு டிசைட் பண்ணினேன். எப்போயுமே ஷாப்பிங் போகல இது மட்டும்தான் வேணும்னு டிசைட் பண்ணி போனாலும் பேய்த்தோடனே அங்கே பார்க்குற திங்ஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸே எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வருவோம். ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் ப்ரெட். யூஸ்வலாகவே நான் எப்போ ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வாங்க போனாலும் 1 இல்லாட்டி 2 தான் வைக்கும். எல்லாமே சோல்ட் அவுட்டாக வைக்கும். எப்போயுமே கீல்ஸில் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே வைக்கும். கீல்ஸ் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறனால நாங்கள் யூஸ்வலாகவே இந்த பன் ப்ரெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் கீல்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதோடு எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்துச்சு. அதையும் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் பண்ண வந்தாச்சு. யூஸ்வலாகவே எப்போயுமே கீல்ஸ் பிஸியாக தான் ஆகிக்கும். இந்த ஈவினிங் ஹவர்ஸ் போனீங்கன்னு சொன்னால் இன்னுமே பிஸி ஆகிக்கும். அன்றைக்கி நாளை பார்த்து அவங்களோட சிஸ்டமில் என்னமோ எரர்னால எல்லா கவுண்டர்ஸுமே ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் மாதிரி கேஷியர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி யாருக்கும் பில் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. பாதி பேர் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இருந்து பில் பண்ணி திங்ஸ் எல்லாம் கையோடு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். பட் ஸ்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் நடந்தே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கிளம்புல கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிறனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியாச்சு. என்னோடய ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெட் ரெடி. இது தான் நான் கொண்டு வந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணின ஃப்ரெஞ்ச் ப்ரெட் 295 rupees. நான் பார்த்த அளவுக்கு இது ஒரு குயிக்கான ரெசிபி. மிச்ச நேரம் ஆகாது. வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த ரெசிபியை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாகவே என்னோடய அம்மா கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே தான் குக் பண்ணுவாங்க. அதே மாதிரி குக் பண்ணி முடிஞ்ச பிறகும் அது க்ளீனாகவே இருக்கும். மறுவா க்ளீன் பண்ணுற வேலை வைக்காது. ஸோ நாங்கள் யார் கிச்சனுக்கு வந்தாலும் ஒர்க் ஃபினிஷ் பண்ணக்குள்ளே கிச்சன் க்ளீன் ஆகிக்கணுன்றது எங்களோட மெயின் ரூல். அதனால் நாங்களும் அதை நிறைய கன்சன்ட்ரேட் பண்ணியே ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் எல்லாமே திங்ஸும் எடுத்து க்ளீனாக வச்சுட்டே நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போகிறது எங்களுக்கு பழகிடுச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் நீட்டமாக கட் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன், அதெல்லாம் பெரிய டீல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பீசஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கட் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுக்கு கார்லிக் பட்டர் போட்டு பேனில் டோஸ்ட் பண்ணி தின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். எப்போயுமே ஃப்ரெஞ்ச் ப்ரெட் வாங்கினா அதுதான் ரெசிபி ஆகிக்கும். கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி கார்லிக் பட்டர் போட்டு என்னமான ஒரு ஃபீலிங்கை வச்சு திங்கிறது. ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பேக் பண்ணி தான் தின்ன போகிறோம். ஸோ நான் ஃபுல் ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுமே இப்படி கட் பண்ணி கொண்டேன். கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் தான், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஃபீலிங் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபீலிங்க்கு இந்த திங்ஸ் தான் தேவை: ஆனியன், கார்லிக், அண்ட் தென் டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் க்ரீன் சில்லி. ஸோ நான் 2 பிக் ஆனியன்ஸை சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் இந்த ப்ரெட்டுக்கு மேலே தான் நாங்கள் இந்த ஃபீலிங்கை போட போகிறோம். அதனால் நான் சாப் பண்ணியே எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு நான் ஒரு கேப்சிகம் தான் எடுத்தேன். நான் இந்த கேப்சிகம் சரியான ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதனால் நான் ஒன்றே போதும்னு டிசைட் பண்ணினேன். கார்லிக் எடுக்கக்குள்ளே ஒரு 12 to 15 க்ளோவ்ஸ் மாதிரி எடுங்க. ஏன்னா கார்லிக்கை நாங்கள் வேறையாக ஃப்ரை பண்ணி தான் கார்லிக் பட்டர் செய்ய போகிறோம்.
ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃபஸ்ட்டில் கட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒர்க் வந்து ஈஸி. அப்போ கட்டிங் ஒர்க் மறுவா பண்ண தேவையில்ல. ஸோ டன் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கொண்டேன். மிச்சம் பெருசாக இல்லை, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொண்டேன். இந்த கார்லிக்கையும் வேணும்னா 2 சாப் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாகிக்கும். அதுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபில்லிங்க்கு வந்து சிக்கனும் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் சிக்கனை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கொண்டேன். இப்போ ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பேனுக்கு ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணி இந்த கார்லிக் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். கார்லிக் வந்து நல்லாவே சாஃப்டாக காட்டியுமே ஃப்ரை பண்ணணும். இந்த மெத்தட் இல்லாட்டி கார்லிக்கு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வந்து அவனில் போட்டு பேக் பண்ணி மெடிக்கலும். அப்போ இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி வரும். பண்ணி எடுக்கிறேன்னா கொஞ்சம் டைம் போகும். அதுக்கு தான் நான் வந்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அண்ட் ரெசிப்பிலையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கார்லிக்கை ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் நான் வந்து அனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டும் ஆட் பண்ணி இந்த ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கே நான் வந்து டொமேட்டோ அண்ட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கே சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கெல்லாம் விருப்பம்னா ஆரிகானோ, மிக்சட் ஹர்ப்ஸ் இந்த மாதிரி ஸ்பைசஸும் யூஸ் பண்ணலும். எனக்கு அந்த டேஸ்ட்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் அது ஒன்றுமே இங்கே யூஸ் பண்ணலை. அண்ட் தென் கடைசியாக கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணினேன். சோயா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலா எல்லாம் குக் பண்ணுறதுக்கு விடுவோம். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி ஆனியனுக்கு சால்ட் போட்டோம், அதனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ்லேயும் சால்ட் வைக்கிறனால ஃபில்லிங் வந்து நல்லாவே குக் ஆகி வந்த பிறகு கடைசியாக நாங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம் வந்து மிச்சம் குக் ஆக தேவையில்ல. ஸோ கடைசியாக வந்து கேப்சிகம் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா சரி. ஸோ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்ட போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொண்டேன். அண்ட் இது தான் ஃபைனல் லுக் ஆஃப் த கறி. ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கார்லிக் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கொற போகிறேன். இந்த மாதிரி ஸ்மாஷ் அரவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதால் தான் ஸ்மாஷ் பண்ணிக்கொண்டேன். இது நல்லாவே ஸ்மாஷ் ஆகின போகிறோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 3 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணினேன், பிகாஸ் அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். அதுக்கே கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு இதை வந்து நல்லா கார்லிக் பட்டர் ஒன்று வர கன்சிஸ்டன்சியாக காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த கார்லிக் பட்டர் இன்ஸ்டன்ட் டப்புக்கு விடவும் இது வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. இது பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் சால்ட் போடக்கூட நினைவோடு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க, சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால். ஸோ இதை நான் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு சீஸை கிரேட் பண்ணுறதுக்கு எடுத்தேன். ஸோ நான் மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன் மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுறதுக்கு. ஸோ சீஸும் கிரேட் பண்ணியாச்சு. இப்போ எங்களோட கறியும் ரெடி. இப்போ நாங்கள் இதை ஃபில் பண்ணி வருவோம். ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுக்கு நாங்கள் செஞ்சு வச்சு இந்த கார்லிக் பட்டரை தான் அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் பட்டர் ஃபுல் ஃப்ரெஞ்ச் ப்ரெட் எல்லாத்துக்குமே போதுமாகுமான்னு, பட் அது வந்து எக்ஸாக்டாக கணக்காக போச்சு. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது தான் ஃபர்ஸ்ட் லேயர். கார்லிக் டேஸ்ட்டுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் நார்மல் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு கார்லிக் டேஸ்ட் வந்து பிடிக்காது. அண்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் ஸ்மெல்லும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிகாஸ் ஆஃப் த கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. இதை மட்டுமே டோஸ்ட் பண்ணி தின்னாலும் இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஆகிக்கும்னு நினைக்கிறேன்னா. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக சீஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணி குறையலும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் அப்படி செஞ்சேன். உங்களுக்கு வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் தென் இப்போ ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு, ஸ்ப்ரெட் பண்ணின போகிறோம். அண்ட் இப்போ ஃபைனல் ஒர்க் தான் இருக்குது. லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெடி டு கோ டு த ஓவன். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் சீஸ் ஆட் பண்ணுறதுக்கு போதே நான் ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டுக்கு போட்டிருந்தேன். இப்போ நான் டிரெக்டாக சீஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஹீட்டாக வைக்கிற ஓவனுக்கு தான் நான் வந்து மேலே மட்டும் ஹீட் பண்ணுறதுக்கு போட்டு இதை வந்து போடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ஹீட்டுக்கு 2 சைடும் தான் ஹீட்டாக போட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு ஓவனை பொறுத்து இதில் ஹீட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் 200 செல்சியஸில் ஒரு 12 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணினேன், மேலே இருக்கிற சீஸ் அப்படியே மெல்ட் ஆகுறதுக்கு. ஆஃப்டர் 12 மினிட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணினேன் ஃப்ரெஞ்ச் ப்ரெட்னால நான் மிச்சம் வந்து அதை ஓவர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு விடலை. ஸோ சீஸ் எல்லாம் கரெக்டாக மெல்ட் ஆகி வந்தோடனே நான் வந்து அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். எங்களோட சீஸியான சீஸ் பன் பிட்ஸா வந்து ரெடி. இப்போ வந்து ஃபைனலாக டேஸ்ட் பார்க்குற டைம் தான். இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஸோ கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீட்டில் நான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்பாங்க இது எப்படி வரும்னு சொல்லி. ஸோ சீஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சதுக்கு விடவும் இதில் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ப்ரெட் இல்லாமல் வேறு என்னமால ஒரு பன் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் எனக்கு கிடைச்சது ஃப்ரெஞ்ச் ப்ரெட் தான். அதனால் நான் ஃப்ரெஞ்ச் ப்ரெட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் அவர் பன் பிட்ஸா விச் கேம் அவுட் ரியலி வெல். அது ட்ரெண்டிங்காக வைரலாக இருக்கிற மாதிரி இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் யூஸ்வலாக திங்கிற பிட்ஸா மாதிரியே தான், பட் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த கார்லிக் பட்டர் அண்ட் த பன். ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணிட்டோம். இதை மாதிரி வேறு என்ன வைரலான இன்ஸ்டாகிராம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். So hope you guys enjoyed my vlog with the recipe. See you all in another interesting vlog. Until that, do subscribe to my channel.